அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் எங்கெங்கு எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் டெட்வால் புயலின் காரணமாக மழைக்கான வாய்ப்பு அதிக மழைக்கான அளவில் இருக்கும் என்று வானிலை ஆய்வு நேற்று தெரிவித்தாங்க. மேலும் இந்த டெட்வா புயலுடைய தாக்கம் காற்றுடன் கூடிய மழையாக இருக்கும் என்ற எச்சரிக்கையும் வானிலை ஆய்வகத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது. 5 மாவட்டங்கள்ல அதிக மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பதிவான மழை விவரங்களை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் மழை பொழிவு என்பது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில்ல 17 சென்டிமீட்டர் அளவுதான் மழை பதிவாக சொல்லியிருக்காங்க. அதற்கு விட அதிகமாக மழை பதிவானது காரைக்கால் பகுதியில் ஆகியிருக்கு. யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்துல 19 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் செம்பனார் கோயில் பகுதியில் 17 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்திலும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் 15 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மயிலாடுதுறையிலும் பல்வேறு இடங்கள்ல மழைப்பொழிவு அதிக அளவுல பதிவாகிறதா சொல்லப்பட்டிருக்கு. சீர்காழியிலும் திருவாரூரிலும் 14 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டத்திலும் தொடர்ந்து மிக கனமழை மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. தங்கச்சிமடம் பகுதி, அதே போன்று நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய திருப்பூண்டி, ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தொண்டி, தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய குறுங்குளம் ஆகிய பகுதிகளில் 13 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கடலூர் மாவட்டத்துடைய சேத்தியாத்தோப்பு, திருவாரூர் மாவட்டத்தின் நன்னிலம், அதே போன்று நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய கோடியக்கரை, வேளாங்கண்ணி மற்றும் வேதாரண்யம் ஆகிய பகுதிகளில் தலா 12 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பதிவு ஆகியிருக்கிறது. இதெல்லாம் மிக கனமழைக்கான இடங்கள். அதே போன்று கனமழைக்கான இடங்கள் பொறுத்தவரை தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்ல கனமழை பதிவு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அந்த டெல்டா ஒட்டியக்கூடிய மாவட்டங்களிலும் அதிக அளவுல கனமழை பொழிவு பதிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தான் மழைப்பதிவு அதிக அளவில் பதிவாக இருப்பதாகவும், அதனை ஒட்டிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்ல விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் மழைப்பதிவு கனமழை என்ற அளவில் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் வேற எங்கும் பதிவாகவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாகவே 5 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு தான் பதிவாகி இருக்கிறது. அதுவும் எண்ணூர் பகுதியில் தான் பதிவாகி இருக்கிறது. மற்றபடி புயலினுடைய தாக்கத்தால் வட மாவட்டங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட இடங்கள் எல்லாம் மழைப்பதிவு பெரும்பாலான இடங்கள்ல நடைபெறவில்லை. காரணம், புயலினுடைய எதிர்பார்த்த அளவுக்கு புயலினுடைய வலு இல்லை. புயலினால் உருவாகக்கூடிய மழைமேக கூட்டங்களும் போதிய அளவிலான எதிர்பார்த்த அளவுல இல்லை. இதனுடைய காரணங்களால் அதனுடைய வலு சற்று எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்ததனால் தாக்கம் சற்று குறைவாகவே இருந்ததாகவும், அதே நேரத்தில் புயல் தமிழ்நாட்டுடைய வடகடலோர மாவட்டங்களுக்கு வரும் பொழுது புயலுடைய முதல் தாக்கம் என்பது டெல்டா மாவட்டங்கள் மீது இருந்ததுனால அது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி நகர்ந்து வரக்கூடிய நேரங்கள் அடுத்தடுத்து கரையோடு அது அதிகரிக்கக்கூடிய உராய்வின் தன்மையின் காரணமாக சுழலும் தன்மைக்கு ஒரு பாதகமான நிலையும், அதே போன்று அதுக்கு போதுமான அளவுக்கு ஈரப்பதம் கிடைக்காதது உள்ளிட்ட காரணங்கள் இந்த மழைப்பொழிவை எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கவில்லை என்று வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.